உனக்கு தோணுதா? பரவாயில்லையே. இப்பயாவது கூட காய்ஸ், சூர்யா வந்து மகாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் முடியல. தலைவலிக்கிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணுறாரு. அப்புறம் மகா வந்து தலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சூர்யாவுக்கு தேய்ச்சி விட. கொஞ்சம் அமைதியா இரு. நான் எதுக்கு அமைதியா? கோடீஸ்வரி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்பா இனிமே எல்லாமே நான் இப்போ விஜய்கிட்ட அழகி அம்மா வருவாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அனாமிகா அழகி கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. காசு வேணா வந்து வாங்குவீங்க, ஆனால் அன்பா ஒரு வார்த்தை பேசக்கூட முடியல. அப்போது எனக்கு சேர வேண்டிய காசை எங்கிட்ட எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசுக்கு தான் எல்லாம் இருக்கு. முடியாது விஜய், எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ கண்டிப்பா இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய துரோகம் தான் எனக்கு. அதனால அழகிய கொண்டு போய் விட்டுட்டு வரதுன்னா வா அப்படின்னு சொல்றாங்க. ரவுடி அனுப்பி சம்மந்தியே போட்டு தள்ளிட்டாங்களாப்பா. இந்த சைடு கோடீஸ்வரி ரொம்ப காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சூர்யாவும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணேன்? சூர்யாவுக்கு பெரிய ஆச்சரியம், நம்ம அம்மா இப்படியே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. போயிடுவான் பொண்ணு லாரி மோதின மாதிரி அடிச்சு தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் எப்போதும் போல் இந்த வில்லி ஆண்டி கலகம் பண்ணிகிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.